அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆகஸ்ட் 3, 2024 சனிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். தேர்தல் பத்திர திட்டம் சிறப்பு குழு விசாரணை இல்லை, மனுக்களை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். அதாவது தேர்தல் நிதி பத்திர திட்டம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி மேற்பார்வையில் சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடி விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் வெள்ளிக்கிழமை தள்ளுபடி செய்தது. தேர்தல் நிதி பத்திரங்கள் திட்டம் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று கடந்த பிப்ரவரி 15 தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் அந்த திட்டத்தை ரத்து செய்ததுன்னு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. மெயின்ஸுக்கு நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம் டக்குன்னு. செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும். ஒருவன் செய்யத்தகாத செயல்களை செய்வதனால் கெடுவான், செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதனாலும் கெடுவான்னு தெரிந்து செயல்கின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக வருமான வரி கணக்கு தாக்கலில் புதிய சாதனை 7.5% அதிகம்னு தெரிவிச்சிருக்காங்க. 2024 to 25 மதிப்பீட்டாண்டில் ஜூலை 31 வரை புதிய சாதனையாக 7.28 கோடி வருமான வரி ஐடிஆர் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை வெள்ளிக்கிழமை தெரிவித்தது. கடந்த 2023 to 24 மதிப்பீட்டாண்டில் தாக்கல் செய்யப்பட்ட 6.77 கோடியை விட இது 7.5% அதிகம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு இஸ்ரோ சம்மந்தமாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ரொம்ப நாள் இல்லைனா ஒரு ரீசெண்ட் டேஸில் இஸ்ரோ சம்மந்தமாக எந்த நியூஸ் வரல. ஸோ அப்பப்போ தான் வருது, நல்லா நோட் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. சர்வதேச விண்வெளி நிலைய பயணத்துக்கு ககன்யான் வீரர் சுபான்ஷி சுக்லா தேர்வு இஸ்ரோ அறிவிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. ககன்யான் திட்டத்துக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 4 விண்வெளி வீரர்களில் குரூப் கேப்டன் சுபான்ஷி சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு செல்லவிருப்பதாக இஸ்ரோ வெள்ளிக்கிழமை அறிவித்தது. இவருக்கு மாற்று வீரராக குரூப் கேப்டன் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ககன்யான் திட்டத்தின் கீழ் அடுத்த ஆண்டு மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. அதற்கு முன்னோட்டமாக இந்த ஆண்டில் இந்திய விண்வெளி வீரர் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அனுப்பும் திட்டத்தை இந்திய பிரதமர் மோடியின் அமெரிக்க பயணத்தின் போது அந்நாட்டு அதிபர் ஜோ பைடன் அறிவித்தார்னு தெரிவிச்சுக்கோங்க. லாஸ்ட் பேரா போயிடும் அப்படியே. இந்நிலையில் சர்வதேச விண்வெளி நிலைய பயணத்துக்கு குரூப் கேப்டன் சுக்லா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதை இஸ்ரோ வெள்ளிக்கிழமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. சுக்லாவுக்கு மாற்று வீரராக குரூப் கேப்டன் நாயர் தேர்வாகியுள்ளார். இவர்கள் இருவரும் ஆகஸ்ட் 2024 முதல் வாரத்தில் இருந்து பணிக்காக பயிற்சி தொடங்குவார்கள் என்றும் இஸ்ரோ தெரிவித்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் 3வது பதக்க முனைப்பில் மானு பாக்கர்னு தெரிவிச்சிருக்காங்க. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் துப்பாக்கி சுடுதலில் இந்தியாவின் மானு பாக்கர் மேலும் ஒரு பிரிவில் இறுதிச் சுற்றுக்கு வெள்ளிக்கிழமை தகுதி பெற்றார். ஏற்கனவே 2 பிரிவுகளில் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ள அவர் இதில் பதக்கம் வெல்லும் நிலையில் ஒரே ஒலிம்பிக் போட்டியில் ஹாட்ரிக் பதக்கம் என்ற சாதனைக்கு சொந்தக்காரர் ஆவார்னு தெரிவிச்சிருக்காங்க. அது நம்ம அந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குன்றதை பார்த்துக்கலாம் எலாபரேட்டாக. அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையில் 56,825 சதுர கிலோமீட்டர் சூழியல் பாதுகாப்பு பகுதி 6வது வரைவு அறிக்கை வெளியீடுன்னு தெரிவிச்சிருக்காங்க. குஜராத்தில் இருந்து தமிழகம் வரை நீண்டுள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் 56,825 சதுர கிலோமீட்டர் பரப்பை சூழியல் பாதுகாப்பு பகுதியாக அறிவிப்பது தொடர்பாக 6வது வரைவு அறிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. சுரங்கப்பாதைகளுக்கு தடைன்னு அந்த 2வது பேரால் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சூழியல் பாதுகாப்பு பகுதியாக அறிவிக்கப்படும் இடங்களில் புதிதாக சுரங்கங்கள், கல், மண் குவாரிகள் அமைக்க முழுமையாக தடை விதிக்கப்படும். ஏற்கனவே செயல்படும் சுரங்கங்கள் இறுதி அறிக்கை வெளியிடப்படும் நாள் அல்லது தற்போதைய சுரங்க குத்தகை காலாவதியாகும் நாளிலிருந்து 5 ஆண்டுகளுக்குள் படிப்படியாக மூடப்படும் கொடுத்துருக்காங்க. குடியிருப்புகளுக்கு கட்டுப்பாடு இல்லை, மாநிலங்கள் உள்ளூர் மக்கள் எதிர்ப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க வாசிச்சு பாருங்கள். ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது, வேணும்னு அதை பார்த்துக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.